வணக்கம். கால்சனை கொண்டாடிய மீடியா, ஓரமாக நின்ற பிரக்ஞானந்தா. அடுத்து நடந்த ட்விஸ்ட். எதுவுமே 2 முறை நடந்தால் அது சாதனை கிடையாது, அது வெறும் லக். ஒரு விஷயம் பழக்கமாக வேண்டுமென்றால் அது தொடர்ந்து 3 முறை நடக்க வேண்டும். மேக்னஸ் கால்சன். நியூயார்க் கிரிப்டோ கோப்பை செஸ் தொடரில் இன்று உலக செஸ் சாம்பியன் மேக்னஸ் கால்சனை இந்திய வீரர் ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தா வீழ்த்தி வெற்றி பெற்றார். இந்த வருடத்தில் மட்டும் உலக செஸ் சாம்பியன் கால்சனை 3 முறை வீழ்த்தியுள்ளார் பிரக்ஞானந்தா. இந்த ஒரு தொடருக்கு முன்பாக நடந்த சம்பவம் ஒன்றுதான் இணையம் முழுவதும் வைரலாகி வருகின்றது. கடந்த ஒரு வாரமாக அமெரிக்காவின் புளோரிடாவில் கிரிப்டோ கோப்பை செஸ் தொடர் நடந்து வருகிறது. இந்த தொடர் செஸ் போட்டிகளின் முக்கியமான தொடர் ஆகும். சர்வதேச அளவில் ரேங்கிங்கை உயர்த்திக் கொள்ள இது முக்கியமாக தொடராக பார்க்கப்படுகிறது. இதில்தான் கால்சன் வென்று உலக சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளார். ஆனால் அதே சமயம் ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தாவை எதிர்கொண்ட போட்டியில் அவரிடம் தோல்வி மட்டுமே அடைந்துள்ளார். இந்த தொடருக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் இணையம் முழுவதும் வைரலாகி வருகின்றது. இந்த தொடரில் கால்சன் ஆடுகிறார் என்பதே அந்த போட்டிக்கு நடந்த மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இன்று போட்டிக்கு முன் கால்சனை பார்க்க ஏகப்பட்ட செய்தியாளர்கள் காத்திருந்தனர். அவரின் ரசிகர்கள் பலர் காத்திருந்தனர். ஏன் சக செஸ் வீரர்கள் கூட அவருடன் போட்டோ எடுக்க வேண்டும் என்று காத்திருந்தனர். இதனால் அவர் ஹீரோ போல் அங்கே கவனிக்கப்பட்டார். அவர் நின்று கொண்டிருந்த அதே காரிடாரில் இன்று பிரக்ஞானந்தாவும் நின்று கொண்டிருந்தார். தன்னுடைய பயிற்சியாளர் பிரக்ஞானந்தா பேசிக் கொண்டிருந்தார். கதவு ஓரம் இருந்த அவரை அங்கிருந்து செய்தியாளர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. சக வீரர்கள் கூட சென்று விசாரிக்கவில்லை. செஸ் உலகில் பிரக்ஞானந்தா பிரபலம் என்றாலும் அவரை அடையாளம் காணாமல் இவர் கால்சனை மட்டுமே பேட்டி எடுத்துக் கொண்டிருந்தனர். பொதுவாக இளம் வீரர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் பிரஷரை கொடுக்கும். இவ்வளவு பிரபலமான வீரரை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்ற பிரஷர் இவர்களுக்கு ஏற்படும். ஆனால் இன்று அந்த பிரஷர் எதுவுமின்றி இயல்பாக ஆடினார் பிரக்ஞானந்தா. அதோடு எல்லோரும் வெற்றி பெறுவார் என்று நினைத்த கால்சனை வீழ்த்தி அங்கிருந்த மீடியாக்களை திரும்ப பார்க்க வைத்தார். எந்த மீடியா தன்னை கவனிக்கவில்லையோ அதே மீடியா முன் சிறப்பாக ஆடி வெற்றி பெற்றார். தன்னை யாரும் கண்டுகொள்ளாத போது அதை பற்றி எந்த கவலையும் படாமல் பிரக்ஞானந்தா ஆடி வெற்றி பெற்றார். பலரை கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தன்னை யாரும் கண்டுகொள்ளாத போது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பிரக்ஞானந்தா ஆடி வென்ற விதம் பலரையும் கவர்ந்தது. எதுவுமே 2 முறை நடந்தால் அது சாதனை கிடையாது, அது வெறும் லக். ஒரு விஷயம் பழக்கமாக்க வேண்டுமென்றால் அது தொடர்ந்து 3 முறை நடக்க வேண்டும் என்று கூறிய மேக்னஸ் கால்சன் தற்போது அதே மேக்னஸ் கால்சனை 3வது முறையாக வீழ்த்தி அவரை வெற்றி பெறுவதை பழக்கமாக மாற்றியிருக்கிறார் இந்திய வீரர் ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தா. ஆம், என்னதான் கால்சன் உலக சாம்பியனாக இருந்தாலும் இந்த வருடத்தில் 3வது முறையாக இந்திய வீரர் ரமேஷ் பாபு பிரக்ஞானந்தாவிடம் அவர் தோல்வி அடைந்துள்ளார்.